கைனமெடிக்ஸ் 2 dimensional motionல JEE main and advanced type questions பார்க்கலாம். அதில் வந்து comprehensive type question பார்ப்போம். First question பாருங்க. Velocity of a projectile at height 15 meter from the ground is 20I plus 10G. Is in I is in horizontal direction and J is in vertically upward. Then speed with which the particle projected from the ground is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. Angle of projectile with the ground கேட்டிருக்காங்க. Maximum height from the ground, horizontal range of the ground அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ரொஜெக்டைல வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இப்போ இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ் எடுத்துங்க. இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இப்போ பார்ட்டிகிளை வந்து நான் இப்படி ப்ரொஜெக்ட் பண்றேன். இனிஷியல் வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்றது யூன்னு எடுத்துங்க. ஸோ தட் இது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பேரபோலிக் பாத்தில் இப்படி போகுது. சரிங்களா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இங்க வந்து பாருங்க, ஹைட் வந்து 15 மீட்டர் ஹைட்ல வெலாசிட்டி 20I plus 10J இருக்கு. அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா, ஹைட் வந்து ஒரு 15 மீட்டர் ஹைட்ன்றதை எடுத்துக்கிறேன். இந்த ஹைட் வந்து 15 மீட்டர்னு எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்து வெலாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா, வெலாசிட்டி வந்து நமக்கு எக்ஸ் காம்பனன்ட் வந்து 20I இருக்கு. எக்ஸ் காம்பனன்ட் 20I இருக்கு. ஒய் காம்பனன்ட் வந்து எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 10Jன்னு கொடுத்துருக்காங்க. 10J. அப்ப இது ஒய் காம்பனன்ட் ஃபைனல் வெலாசிட்டி, இது வந்து எக்ஸ் காம்பனன்ட் ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா ஆக்சலரேஷன் along x axis 0, அதனால வெலாசிட்டி along x axis வந்து கான்ஸ்டன்ட், தட் இஸ் ஈக்குவல் டு u cos θ அப்படியே இருக்கும். அது இது கான்ஸ்டன்ட். அப்போ வெலாசிட்டி along x axis வந்து அந்த 20I கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம இனிஷியல் வெலாசிட்டி வேணும் வச்சுக்கலாம். இப்போ ஹாரிசான்டல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி ux எடுத்துக்கலாம், வெர்டிகல் இனிஷியல் வெலாசிட்டி uy எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, வெர்டிகல் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ், அதாவது ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as என்ற ஃபார்முலா தெரியும். 2as ஆக்சலரேஷன் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் மைனஸ் ஜின்னு போட்டு இந்த எஸ் வந்து ஹெச்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபைனல் வெர்டிகல் வெலாசிட்டி வந்து இங்கே 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே பாருங்க, இது வந்து ஒய் காம்பனன்ட் வெலாசிட்டி வந்து 10Jன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ வந்து ஃபைனல், அதாவது 15 மீட்டர் ஹைட்ல வெலாசிட்டி வந்து 10Jன்னு இருக்கு. அப்போ அது 10ன்னு போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. மைனஸ் இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டி ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இது ஈக்குவல் டு 2GH. 2 இன்ட்டு ஜி எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் இருக்கு, ஜி வந்து 10, ஹச் வந்து ஒரு 15 போ. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த யூஐ ஸ்கொயர் அந்த பக்கம் அமைச்சிட்டு இந்த -2 இன்ட்டு 10 இன்ட்டு 15 இது மொத்தம் என்ன வரும்னா 300 வருது. அப்போ யூஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல், அதாவது இது வந்து யூஐ ஸ்கொயர்ன்றது வெர்டிகல் இனிஷியல் வெலாசிட்டி, வெர்டிகல் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, கவனிங்க, இது வந்து வெர்டிகல் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த வெர்டிகல் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் அந்த பக்கம் போயிருது, பிளஸ் ஆயிருது. இந்த -2 இன்ட்டு 10 இன்ட்டு 15 இந்த பக்கம் வருது. ஆல்ரெடி 100 இருக்குனால இந்த 2 இன்ட்டு 10 20, 20 இன்ட்டு 15 300. ஸோ பிளஸ் 300 வந்துருது. திஸ் ஈக்குவல் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா நமக்கு 400 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். இதுனா வெலாசிட்டி ஸ்கொயர்ல இருக்கு. இப்போ வெர்டிகல் வெலாசிட்டி மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், 400 ரூட் எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா 20 மீட்டர் பர் செகண்ட். அப்படின்னா இனிஷியலா வந்து ஹாரிசான்டல் வெலாசிட்டி வந்து 20 இருக்கு, இனிஷியலா வெர்டிகல் வெலாசிட்டியும் 20ன்னு வந்திருக்கு. அப்போ இனிஷியல் ஸ்பீட் வேணும்னு வச்சுங்க. அப்போ இனிஷியல் ஸ்பீடு u வேணும்னா இது ஹாரிசான்டல் வெலாசிட்டி ux எடுத்துக்கலாம், இது வெர்டிகல் வெலாசிட்டி uyன்னு எடுத்துங்க. அப்போ ஹாரிசான்டல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹாரிசான்டல் வெலாசிட்டி ஸ்கொயர் பிளஸ் வெர்டிகல் வெலாசிட்டி ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ ஹாரிசான்டல் வெலாசிட்டி வந்து 20 ஸ்கொயர் பிளஸ் வெர்டிகல் வெலாசிட்டி 20, அது ஒரு ஸ்கொயர். 20 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர் பண்ணோம்னா 20√2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இனிஷியல் ஸ்பீட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20√2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நமக்கு வந்து 20√2ன்றது கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து செகண்டுக்கு போகலாம் பாருங்க. செகண்ட் என்ன கேட்டீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வித் கிரவுண்ட் கேட்குறாங்க. அப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வித் கிரவுண்ட்னா ஆங்கிள் மேட் பை தி இனிஷியல் வெலாசிட்டி வித் ஹாரிசான்டல் அப்படி எடுத்தோம்னா, அப்போ செகண்டுக்கு வந்து tan θ இஸ் ஈக்குவல் டு வெர்டிகல் இனிஷியல் வெலாசிட்டி பை ஹாரிசான்டல் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ என்ன வரும், ரெண்டுமே ஈக்குவல் தானே, 20 20 தான் வந்திருக்கு. ஏன்னா வெர்டிகல் வெலாசிட்டி பாருங்க, இனிஷியல் வெலாசிட்டி 20, அதே மாதிரி ஹாரிசான்டல் இனிஷியல் வெலாசிட்டியும் 20 தான் இருக்கு. அப்போ வந்து 20/20 என்ன வருதுன்னா 1ன்னு வந்திருக்கு. அப்போ tan θ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்திருந்தா அப்போ தீட்டா என்ன வரும்னு சொல்லுங்கப்பா, தீட்டா வந்து 45 டிகிரி, தீட்டா வந்து 45 டிகிரி வந்திருக்கு. ஸோ 45 டிகிரின்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு ஃப்ரம் தி கிரவுண்ட் கேட்குறாங்க பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மேக்ஸிமம் ஹைட், தேர்ட் வந்து மேக்ஸிமம் ஹைட் கேட்குறாங்க. அப்போ இனிஷியல் ஸ்பீட் நமக்கு என்ன வந்தது, 20√2ன்னு வந்ததுங்களா, 20√2ன்னு வந்தது. அடுத்து வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 45 டிகிரி வந்திருக்கு. நமக்கு தேர்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட் ஃபார்முலா வந்து u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 2g அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ u வந்து 20√2 தானே, 20√2ன்னு போட்டுட்டு சைன் தீட்டா வந்து 45 டிகிரினால சைன் 45 வந்து ஒரு 1/√ன்னு போட்டுக்கலாம். இது மொத்தத்துக்கும் ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ரூட் கேன்சல் ஆயிரும். கீழே வந்து 2 இன்ட்டு ஜி வந்து ஒரு 10ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே 20 ஸ்கொயர் வந்து
400 போட்டுட்டு கீழே வந்து ஒரு 20 இருக்கு கரெக்டுங்களா 2 × 10 ஸோ 400 20 கேன்சல் பண்ணால் என்ன இருக்குன்னா 20 மீட்டர் ஸோ அப்போ வந்து நமக்கு மேக்ஸிமம் ஹைட் என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு அடுத்து இது வந்து தேர்டு புரிஞ்சு அடுத்து வந்து ஃபோர்த்து பார்க்கலாம் பாருங்க ஃபோர்த் வந்து என்னது ஹாரிசான்டல் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க அப்போ ஹாரிசான்டல் ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா u ஸ்கொயர் sin 2θ பை ஜி அப்போ u என்ன வந்துருக்கு பாருங்க இப்போ நமக்கு u வந்து இனிஷியல் ஸ்பீட் வந்து 20 √2 ஹோல் ஸ்கொயர் கரெக்டுங்களா sin இன்ட்டு 2θ 2θன்னா 2 × 45 2 × 45 எவ்வளோ சொல்லுங்க 90 அப்போ sin 90 வந்து 1 வந்துடும் டிவைட் பை ஜி இருக்கு அப்போ இந்த வேல்யூ இது 19 வரதுனால அப்போ sin 90 வந்து 1 வந்துடுது ஓகேங்களா ஸோ அப்போ 20 √2 ஸ்கொயர் 20 ஸ்கொயர் 400 √2 ஸ்கொயர் ஒரு 2 ஸோ 800 கிடைக்குதுங்களா டிவைட் பை ஜி வந்து ஒரு 10 அப்போ 800 810 கேன்சல் பண்ணால் அப்போ 80 மீட்டர்னு கிடைக்குது ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் ஃபோர்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருது பார்த்தீங்கன்னா நமக்கு 80 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு ஹாரிசான்டல் ரேஞ்ச் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர்லாம் பாருங்க செகண்ட் கொஸ்டின் at t equal to 0 a projectile is fired from a point O in origin on the ground with a speed of 50 meter per second at an angle of 53 degree with the horizontal. It just passes 2 points A and B each at height 75 meter above the horizontal. அதாவது இங்க ஒரு 50 மீட்டர் பர் செகண்ட்ல ஒரு ப்ரொஜெக்டர் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் 53 டிகிரியில இது இப்படியே பாஸ் ஆகுது இப்படி வரும்போது A and B வந்து சேம் ஹைட் ஃப்ரம் தி கிரவுண்ட் எடுத்திருக்கோம் இது 75 மீட்டர் ஹைட்ல எடுத்திருக்கோம் இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா தி ஹாரிசான்டல் செப்பரேஷன் பிட்வீன் தி பாயிண்ட்ஸ் A and B அப்படின்னா ஏல இருந்து பி எவ்வளவு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க அப்போ ஆரிஜின்ல இருந்து இந்த ஏ வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம் அடுத்து ஆரிஜின்ல இருந்து இந்த பி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு எக்ஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா அது டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படி கிடைக்கும் நமக்கு ஓகேங்களா சரி இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்றத பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ட்ரை பண்ணுவோம் பாருங்கப்பா இப்போ வந்து இந்த ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் தெரியல ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y is equal to x tan theta நல்லா கவனிங்க x tan theta minus g x square divided by 2u square cos square theta இதுதான் வந்து ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் நமக்கு இப்போ வந்து theta வந்து 53 டிகிரி கொடுத்துருக்காங்க நமக்கு theta வந்து 53 டிகிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி u வந்து 50 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க u வந்து 50 மீட்டர் பர் செகண்ட் ஓகேங்களா இது வரைக்கும் புரியுது இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 75 மீட்டர் அப்போ இது வந்து y கோஆர்டினேட் வந்து நமக்கு 75 கொடுத்துருக்காங்க ஸோ y கோஆர்டினேட்டை 75 போட்டுக்கோங்க இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு tan 53 ஆக்சுவலாக tan 53 எவ்வளோன்னு பார்த்தோம்னா tan 53 டிகிரி வந்து எவ்வளோ ஆன்சர் tan 53 வந்து 4/3 கிடைக்கும் ஓகேங்களா அப்போ tan 53 4/3 போட்டுக்கோங்க மைனஸ் இங்கே g வந்து 10ன்னு போட்டுட்டு எக்ஸுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கு டிவைட் பை 2 இன்ட்டு யூ இருக்குங்களா யூ வந்து எவ்வளோ 50 கொடுத்துருக்காங்க அப்போ 50 ஸ்கொயர் போட்டுக்கலாமா 50 ஸ்கொயர் போட்டுட்டு இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்கு இல்லையா காஸ் 53 டிகிரி போடணும் அப்போ காஸ் 53 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா காஸ் 53 டிகிரி வந்து 3/5 கிடைக்கும் காஸ் 53 டிகிரி வந்து 3/5 ஸோ அந்த காஸ் 30 டிகிரி காஸ் 53 டிகிரி வந்து அது ஒரு 3/5 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணணும் நீங்கள் அப்போது இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 75 is equal to இந்த 4x/3 வருது இல்லைங்களா இங்கே மைனஸ் 10 இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா கீழே வந்து என்ன பண்ணலாம்னா இந்த 2 × 50 × 50 அப்படின்னு போட்டுட்டு இந்த 50 ஸ்கொயர் அப்படி போட்டு 3 ஸ்கொயரை 9 போட்டு டிவைட் பை 5 ஸ்கொயரை 25 போட்டுருங்க இப்படி பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்க ஒரு ஜீரோவும் ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிருச்சு இங்கே அடுத்து இங்கே ஒரு 25 இங்கே ஒரு 50 கேன்சல் பண்ணால் ஒரு 2 இருக்கு இப்போ இந்த 2 × 2 4 4 × 5 20 20 × 9 18 118 வருது கரெக்டுங்களா அப்போ 75 is equal to 4x/3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 118 இருக்கு இப்போ இந்த 180ல எல்சிஎம் எடுத்தோம்னா 75 is equal என்ன வரும்னா இங்கே 180 எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆகும் இங்கே வந்து இது 60ல மல்டிப்ளை பண்ணும் அப்போ 240x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 118 இருக்கும் கரெக்டுங்களா பை 118 இருக்கும் இப்போ இது எப்படி எழுதலாம்னா இப்போ 180 × 75 is equal to 240 minus 240x minus x square இருக்கா இது quadratic in x வருது அப்போ x square minus 240x plus 180 into 75 கரெக்டுங்களா இது வந்து quadratic in x தானே அப்போ சால்வ் பண்ணால் நமக்கு ரெண்டு ரூட்ஸ் கிடைக்கும் ஒரு ரூட் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 19 கிடைக்கும் இன்னொரு ரூட் எவ்வளோ கிடைக்குன்னா 115 கிடைக்கும் ஸோ ஒரு ரூட் வந்து 90 இன்னொரு ரூட் வந்து 115 கிடைக்குது ஸோ அப்படி ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஃபார் கரஸ்பாண்டிங் ஏ இன்னொரு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஃபார் கரஸ்பாண்டிங் பி அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி புரியுதுங்களா உங்களுக்கு அப்படின்னா நமக்கு எக்ஸ்பி மைனஸ் எக்ஸ்ஏ தானே வேணும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஏன்னா எக்ஸ்பி மைனஸ் எக்ஸ்ஏ ஸோ 150
minus 19 போட்டுக்கணும். 150 minus 90 எவ்வளவு சொல்லுங்க? 60 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த A and B க்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 60 மீட்டர்ன்றது கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் பி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் ஃப்ரம் தி ஆரிஜின் அட் t = 2 செகண்ட் கேட்குறாங்க. t = 2 செகண்ட்ல டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின் எவ்வளோன்னு கேட்குறாங்க பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ இப்படி ப்ரொஜெக்டைல் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படி தானேப்போ 50 மீட்டர் பர் செகண்ட்ல u வந்து 50 மீட்டர் பர் செகண்ட்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 53 டிகிரி 53 டிகிரி தான் ஆங்கிள் வந்து θ is equal to 53 டிகிரின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது வந்து இந்த மாதிரி பேரபோலிக் பாத்தில் இப்படி போகுது. இப்போ t = என்ன சொல்றாங்கன்னா 2 செகண்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ t = 2 செகண்ட்ல எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? t = 2 செகண்ட்ல சப்போஸ் இங்க இருக்குன்னு வச்சுங்க. அப்படின்னா இந்த லெங்த் வந்து y லெங்த், இந்த லெங்த் வந்து x லெங்த். இந்த எக்ஸ் லெங்த்தும் ஒய் லெங்த்தும் கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் டி கிடைக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் டி ஈக்குவல் என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் போடணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். அதனால என்ன பண்ணலாம்னா ஹாரிசான்டல் வெலாசிட்டி யூஎக்ஸ்ன்னு எடுத்துட்டு யூஎக்ஸ் ஈக்குவல் என்ன பண்ணணும்னா 50 × cos 53ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ 50 × cos 53 எவ்வளோன்னா வந்து 3/5 வருது. அப்போ இது 3/5ன்னா இந்த 5ம் 10 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குது? 550 கேன்சல் பண்ண 10 × 3 30. அப்போ ஹாரிசான்டல் வெலாசிட்டி 30 மீட்டர் பர் செகண்ட் வருது. அதே மாதிரி வெர்டிகல் வெலாசிட்டி, வெர்டிகல் இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தோம்னா 50 sin 33 போடணும். 50 sin 53 போடணும். 53 கரெக்டுங்களா? அப்போ 50 × sin 53 எவ்வளோ பாருங்க? 4/5. ஸோ இந்த 5 10 கேன்சல் 50 கேன்சல் பண்ண 10 வருது. 10 × 4 என்ன வருது பாருங்க? 40 மீட்டர் பர் செகண்ட் வருது. ஸோ அப்போ வந்து நமக்கு இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டி வந்து 40 மீட்டர் பர் செகண்ட் வந்திருக்கு. இனிஷியல் ஹாரிசான்டல் வெலாசிட்டி என்ன வந்திருக்குன்னா 30 மீட்டர் பர் செகண்ட் வந்திருக்கு. சரி, இப்போ எக்ஸ் டைரக்ஷன்ல டிஸ்டன்ஸ் ட்ராவல் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் 0னால எக்ஸ் டைரக்ஷன்ல ut + ½ ad² போட்டோம்னா ஹாரிசான்டல் வெலாசிட்டி இந்த டைம் + ½ ad² 0 வந்துடும். ஓகே, ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ பார்த்தா 30 மீட்டர் பர் செகண்ட்ங்களா? அப்போ 30 × டைம் வந்து 2 செகண்ட் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 60 மீட்டர்னு வருது. இது எக்ஸ் ஆக்சிஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். ஒய் ஆக்சிஸ்ல டிராவல் பண்ணதுக்கு ut + ½ ad² போடணும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாமே வந்து என்ன பண்ணணும்? ஒய் டைரக்ஷன் மோஷனுக்கு எடுத்துக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி along y டைரக்ஷன் எவ்வளோ பார்ப்போம்? 40 மீட்டர் பர் செகண்ட் வந்திருக்கு. இந்த டைம் எவ்வளோ? 2 செகண்ட் வந்திருக்கு. இப்போ மைனஸ் ஆக்சலரேஷன் -g தானே. ஸோ ½ × g வந்து ஒரு 10ன்னு போட்டு 2 ஸ்கொயர்னு போட்டுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு 2 கேன்சல் பண்ணிட்டு 2 × 2 10 20. இங்கே 40 × 2 80. 80 - 20 வந்து நமக்கு 60 மீட்டர்னு கிடைக்குது. அப்போ வந்து y டைரக்ஷனல் டிஸ்டன்ஸ் 60 மீட்டர், எக்ஸ் டைரக்ஷனல் டிஸ்டன்ஸ் 60 மீட்டர்னு வந்திருக்கு. அப்போ நமக்கு என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் தானே வேணும் ஃப்ரம் ஆரிஜின். அதாவது இந்த ஒரு பாயிண்ட் பி எடுத்திருக்கோம். 2 செகண்ட்ல பார்ட்டிகல் பாயிண்ட் பிக்கு வருது. டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் ஃப்ரம் தி ஆரிஜின் என்ன வருதுன்னா √(x² + y²). x என்ன வந்தது? 60 தானப்போ. அப்போ 60 ஸ்கொயர்னு போட்டு ப்ளஸ் y என்னது? அது ஒரு 60 ஸ்கொயர் போட்டு ரூட் எடுத்துடலாம். ரூட் எடுத்து என்ன வரும்னு சொல்லுங்க? 60 √2 மீட்டர் வருது. அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் ஃப்ரம் தி ஆரிஜின் வந்து என்ன வந்திருக்குன்னா 60 √2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்த சம் போயிடலாமா? அடுத்த சம் பாருங்க. 2 particles A and B are projected in a vertical plane with initial velocities having same magnitude u from points 0, 0 and L, -h at t = 0. The x-axis is horizontal and y-axis vertical as shown. பாருங்க, ஒரு பார்ட்டிகல் பாயிண்ட் A இருந்து 0, 0ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பார்ட்டிகல் பிலோ திஸ் ஹாரிசான்டல் லைன், அதாவது L, -h அப்படி இதுல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து h இருக்கு. ஓகேங்களா? இந்த x டிஸ்டன்ஸ் வந்து L. அப்போ x டைரக்ஷன்ல டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B வந்து L, y டைரக்ஷன்ல டிஸ்டன்ஸ் பிட்வீன் them h வந்திருக்கு. இப்போ தி பாத் ஆஃப் தி பார்ட்டிகல் A with respect to B will be டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த A with respect to B கேட்டிருக்காங்க இல்லையா? அதனால வந்து என்ன பண்ணலாம்னா ஆக்சலரேஷன் ஆஃப் A வந்து எவ்வளோ வரும்? -g. கரெக்டுங்களா? அதே மாதிரி ஆக்சலரேஷன் ஆஃப் பியும் -g தான், டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்குங்களா? அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் A with respect to B என்ன வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -g -g போட்டுக்கலாம். இதுதான். அப்போ வந்து 0 வந்திருக்கு. ஆக்சலரேஷன் ஆஃப் A with respect to B வந்து 0ன்னு வருது. அடுத்து வந்து இங்க என்ன பண்ணலாம்? ரிசால்வ் பண்ணலாம். வெலாசிட்டி பாருங்க, ஏக்கு ரிசால்வ் பண்ணும்போது x காம்பனன்ட் வெலாசிட்டி u cos θ, y காம்பனன்ட் வெலாசிட்டி u sin θன்னு வருது. ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி ஆக்சலரேஷன் 0 தானே. ஆக்சலரேஷன் 0னா வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். அப்படி தானே? ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A with respect to B கான்ஸ்டன்ட். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A with respect to B கான்ஸ்டன்ட்னா அப்போ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு வரணும். ஆனா அங்க ஸ்ட்ரைட் லைன் parallel to y axis இருக்கு, ஸ்ட்ரைட் லைன் parallel to x axis இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்து பாருங்க, பிக்கு வந்து ரிசால்வ் பண்ணோம்னா வெலாசிட்டி வந்து u cos θ, x டைரக்ஷன்ல u cos θ இருக்கு, y டைரக்ஷன்ல u sin θன்னு இருக்கு. ஓகேங்களா? ஆனா வந்து பிக்கு வந்து வெலாசிட்டி வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்குனால மைனஸ் போட்டுருக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து வெர்டிக்கல் டைரக்ஷன்ல வெலாசிட்டி ஆஃப் A with respect to B என்ன பார்த்தீங்கன்னா u sin θ வந்து ஏக்கு மைனஸ் பிக்கும் u sin θ தான், அதே சேமா இருக்கிறதுனால வெர்டிக்கல் வெலாசிட்டி 0ன்னு வந்துருது.
ஹாரிசான்டல் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் ஏ அண்ட் பி பார்த்தோம்னா ஏக்கு வந்து யூ காஸ்டான் இருக்கு, பிக்கு வந்து மைனஸ் யூ காஸ்டான் வந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்போ வந்து ஹாரிசான்டல் வெலாசிட்டி எப்படி வந்திருக்குன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி எலாங் ஹாரிசான்டல் வெலாசிட்டி வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷன் வந்து 2u காஸ்டான் வந்திருக்கு. அப்படின்னா ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் 0, அதனால வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். அடுத்து வெர்டிகல் வெலாசிட்டி ரிலேட்டிவ் வெர்டிகல் வெலாசிட்டி 0, ஒன்லி ஹாரிசான்டல் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஹாரிசான்டலா இருக்கிறதுனால அப்போ இது ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும். அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படி மூவ் ஆகும். அப்படின்னா இந்த டயக்ராம்ல இப்போ நான் காமிக்கிற டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல தான் இப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். சரி, இப்போ வந்து பாருங்க, அதாவது ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பிக்கு இது வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கப்பா, இப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்த கொஸ்டின், மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பார்ட்டிகல்ஸ் ஏ அண்ட் பி டியூரிங் மோஷன் வில் பி இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இப்படி போகும்போது மினிமம் டிஸ்டன்ஸ் எங்க வரும்னு சொல்லுங்க. எக்ஸாக்டா இந்த பாயிண்ட் ஏல இருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் எந்த லைன்ல போதும், அதாவது இது ஒரு பாயிண்ட் சீன் போடுங்க, பி டாஷ் சி லைன்ல பார்ட்டிகல் போகுதுன்னா இந்த ஏல இருந்து பர்பண்டிகுலர் லைன் வந்து இந்த பாத்துக்கு வரையும் போது இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் மினிமம் டிஸ்டன்ஸ். அப்போ மினிமம் டிஸ்டன்ஸ் என்ன வரும்னா இந்த ஹச்னு வரும். அப்போ மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, ஹச் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஹெச்ன்றது தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து தி டைம் வென் செப்பரேஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் மினிமம் அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ டைம் வென் செப்பரேஷன் பிட்வீன் ஏ அண்ட் மினிமம்னா அப்போ வெலாசிட்டி வந்து 2u காஸ்டா வெலாசிட்டில போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த எல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கணும். அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து எல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. ரிலேட்டிவ் வெலாசிட்டி எலாங் எக்ஸ் டைரக்ஷன் வந்து ஏ வித் ரெஸ்பெக்ட் பி என்ன வந்திருக்கு சொல்லுப்பா, நமக்கு 2u காஸ்டிட்டான் வந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்போ 2u காஸ்டிட்டான் எடுத்துக்கிட்டோம்னா டைம் டேக்கனுக்கு என்ன சொல்லுங்க, ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் 0 தான், ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் 0 தான். அப்போ டைம் டேக்கனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம், டைம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி நம்ம போட்டுக்கலாமா? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து எல்னு இருக்கு, வெலாசிட்டி வந்து 2u காஸ்டிட்டான் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன வருது பாருங்க, ஆன்சர் வந்து நமக்கு எல் பை 2u காஸ்டா. ஸோ இந்த ஆப்ஷன் 4th ஆப்ஷன் கரெக்ட்.